போல ஓடி போவது இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை அப்ப தேவனுடைய பாதுகாப்பு யாருக்கு இருக்கிறதோ அவங்க ஓட்டத்துல சரியா ஓடிட்டே இருப்பாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அவங்க வாழ்க்கை என்பது ஓட்டம் தான். ஆனா அந்த ஓட்டம் எப்படி இருக்காது தெரியுமா? எதுக்கோ இவன் பயந்து ஓடி போறான், எங்கேயோ வழி மாறி ஓடி போறான், அப்படி இருக்காது வாழ்க்கை. அப்போ ஒவ்வொரு நம்ம எல்லாம் காக்கப்படுகிறோம். காத்தீரே என்னை கருத்தா. அவர் கருத்தா காக்கிறார். யோபு சொல்றாரு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லுகிறார். ஆமா. இந்த நாள் காலையில, நேற்று வரைக்கும் வேற ஒரு செய்தி தான் ஓடிட்டு இருந்த இரவுல, ஆனால் இன்னைக்கு காலையில ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தி பாரப்படுத்தி இந்த வார்த்தையை தந்தார். ஆமே. நம்ம எல்லாருக்குமே மிக மிக தேவையான பாதுகாப்பு. இன்னைக்கு அதை தான் உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி விரும்புகிறேன். ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதே உங்கள் இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பாதுகாப்பு தேவை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பாதுகாப்பு எனக்கு தேவை. என்னென்ன பாதுகாப்பு, எப்படியெல்லாம் இந்த மகிமை காக்கிறது, இந்த ப்ரொடெக்ஷன், இந்த பாதுகாப்பு எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, நம் அனைவருக்குமே மிகவும் தேவை. நம்ம பல நேரத்தில் பல விதமான பாதுகாப்புக்கு கவனம் செலுத்த வேண்டிய காரியத்துக்கு கவனம் செலுத்தாமல் விடுகிறோம். ஆமென், ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு மிகவும் அவசியமான சில பாதுகாப்புகள் உண்டு. அதை தான் இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். கேட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஃபாஸ்டிங் டே தானே, அதனால் செய்தியை கொஞ்சம் அப்படி சுருக்கிட்டு கடைசியில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிட்டு வருவோம். ஆனால் செய்தி எங்கே சுருக்க முடியுது? அது போகுது. பார்த்தா மணி 1, ஆரம்பிக்கும் போது 12, அடுத்த பாயிண்ட்டுக்கு போனால் 1. இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஆமே. நமக்கு ஜெபம் தேவை. எனக்கு இந்த விஷயத்தில் நான் ஒவ்வொரு காரியம் சொல்லும் போது அது நீங்கள் விளங்கி கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவையான பாதுகாப்பு ஒரு 5 காரியங்களை நம்ம கேட்க போகிறோம். நாம் கேட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 1, இஸ்ரவேலரை எகிப்தியரோடு சேர விடாமல் காத்தது. கர்த்தருடைய மகிமை எப்படி காக்கிறது என்றால், எகிப்தியரோடு சேர விடாமல். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த இது பிரத்யட்சமாய் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது, அல்லது அவர்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு மேகம் நம்மளை அப்படி பாஸ் பண்ணும்போது, ஒரு வெயிலில் இருக்கிறோன்னு வைங்களேன், ஒரு மேகம் நம்மளை பாஸ் பண்ணும்போது நம்மளால் அனுபவிக்க முடியுமா முடியாதா? டெஃபினட்டாக கண்டிப்பாக முடியும். ஒன்றும் வேண்டாம், நல்ல சூடாக இருக்கும்போது திடீர்னு ஏசி அப்படி கம்ப்ரஸர் ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சுட்டு வைங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியும் தெரியுமா? அப்பாடா. ஏன்னா வீசிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ கீழே போட்டதை பார்த்தேன். அவன் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அதே மாதிரி தான் அந்த மகிமை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபீல் பண்ண முடியும். இனி பாருங்கள், பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இனி நீங்க கொஞ்சம் நில்லுங்க, நான் வாசிக்கிறேன். அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி. இதான் ரொம்ப முக்கியம். எகிப்திலே பாதுகாத்து, ஆண்டவரே கல்மழை வந்துச்சு என்ன காத்தீர். அப்புறம் வேற என்னெல்லாம் வாதம் வந்துச்சு சும்மா சொல்லுங்க. தவளை, பல்லி, பாம்பா, வெட்டுக்கு, ஆண்டவரே என்னை
காத்தீர். அப்புறம் அந்த காரிருள் வந்துச்சு, எங்களை பாதுகாத்தீர். எல்லாத்துக்கும் மேல என்ன வந்துச்சு? தலைப்பிழை சங்காரம். காத்தீர், காத்தீர். இந்த பாதுகாப்பு மட்டும் இல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அடுத்து ஒரு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்ன நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. எதுக்கு ஒன்ன பாதுகாக்கணும் ஆண்டவரே? கொரோனால காத்தீங்க, ஒவ்வொரு ஓகியில காத்தீங்க. ஓகின்னா வெளியூருக்கு புரியாது, கன்னியாகுமரி மக்களுக்கு மறக்காது. ஓகின்னு ஒரு புயல் வந்துச்சு, புயல் எல்லாத்துக்கும் பாதுகாத்தீங்க. அதே போல ஆண்டவரே இந்த எகிப்தோடு என்னை சேர விடாம என்னை காத்துக்கோங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எகிப்தோடு சேராதபடி கைகளை உயர்த்தி வர ஆமென் சொல்லுங்க. நமக்கு இந்த பாதுகாப்பு தேவை. விசேஷமாய் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் மிக 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 தேவையான பாதுகாப்பு கல்மழையிலிருந்து காக்கப்படுவது மட்டுமல்ல, வெட்டுக்கிளி தவளை கொள்ளை நோயிலிருந்து காக்கப்படுவது மட்டுமல்ல, தலைப்பிள்ளை சங்காரம் காரிருள் போன்ற கொடுமையான வாதைகளிலிருந்து காக்கப்படுவது மட்டுமல்ல, நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை எதுல தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரே எகிப்தின் சேனையோடு எவ்வளவும் சேராதபடிக்கு கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலரை காப்பாற்றினது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்து என்பது அடிமைத்தனம், எகிப்து என்பது பழைய வாழ்க்கை, எகிப்து என்பது பாவ வாழ்க்கை. இந்த செய்தி கேட்கும் போதே உங்கள் இருதயம் இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்திருக்கும். ஆண்டவர், சில நேரத்தில் என்னை அறியாம போய் அந்த எகிப்தோடு ஒட்டி கொள்ளுகிறேன், என்னையும் தாண்டி போய் எகிப்தினால் இழுக்கப்படுகிறேன். எனக்கு அதிலிருந்து ஒரு பாதுகாப்பு தேவை, எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தேவை. இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் அல்ல, இது முடியும் போதும் கர்த்தருடைய மகிமை என்னை பின்னாலே காப்பதாக. ஓ ரபா கரபா சதரபா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எகிப்தில் சேராதபடி ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனிக்கணும். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் ஆரம்ப நிலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்குலாம் விசுவாசம் கிடையாது. ஆனா இந்த பார்வோன் சேனை வந்தான் பாருங்க, அவன் வரத பார்த்ததும் இந்த இஸ்ரவேலர்கள் ஏங்குறாங்க. என்ன ஏக்கம் அப்படின்னா, மீண்டும் எகிப்தா, அது எங்களுக்கு வேண்டாம். இந்த ஏக்கம் யாருக்கு இருக்குதோ அவர்களை மகிமை காக்கும். வேண்டாம்பா, அந்த பாவ வாழ்க்கை வேண்டாம். காலையில் ஆவியானவர் இதுதான் பேசினார். சிலரை வந்து ஆண்டவர் ஏன், சிலர்லாம் என்ன புலம்புவாங்கன்னா, என்ன ஏன் ஆண்டவரை விட்டீங்க? ஆமென். நான் புலம்பிருக்கேன். ஆமென். ஆண்டவரோடு பழகிறவங்க கண்டிப்பா இப்படி ஒரு புலம்பல் அவங்க வாயில வந்திருக்கும். இந்த நாள்ல நம்ம எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கிறோம்? ஆண்டவர் கல்மழை வருது, காத்துக்கொள்வீராக. அடுத்து இப்போ என்ன நிபோலாவா ஏதோ ஒரு அடுத்த ஒரு அப்பல்லவா ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு அடுத்த ஒரு கொள்ளைனா இவர் தான். நமக்கு இதெல்லாம் வரும்போது நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஆனா நம்ம எதை கவனிக்க விட்டுட்டோம் அப்படின்னா, ஆண்டவரே என்னை மீட்டுட்டீங்க, என்னை நீங்க பிரித்தெடுத்துட்டீங்க, என்னை நீங்க ரட்சித்தீங்க. நான் என் லைஃப்ல இனி எதோட சேர்ந்துடக்கூடாது தெரியுமா? அந்த பழைய வாழ்க்கையோட. புது ரசத்தை புது துருத்தியில தான் வைக்கணும். ஆண்டவர் எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன். அப்போ ஆண்டவர் நல்ல கவனிங்க, இந்த இஸ்ரவேலர்கள் ஆரம்ப நிலையில எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இவங்க ஏங்கினாங்க. எதுக்காக ஏங்கினாங்கன்னா, வேண்டாம் அந்த எகிப்து. முறுமுறுத்தாங்க. விசுவாசமே அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அவங்க எதை விரும்பல தெரியுமா? திரும்ப எகிப்துக்கு போக விரும்பல. ஏன் விரும்பலன்னா, அந்த எகிப்தினுடைய தாக்கத்தின் விளைவுகள் இன்னும் அவங்க மறக்கல. ஆமென்.
இப்ப பார்வோன் சேனை பின்னாடி வந்துச்சு. என்ன பண்ணிருக்கலாம்? இவங்க நேர போய் சரண்டர் ஆயிருக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்க எங்க போக விரும்புனாங்க தெரியுமா? எகிப்துக்கு போக விரும்பினாங்க. அதை நான் ரெண்டாவது சொல்றேன். ஆனா ஆரம்பத்துல, அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல அவங்க எந்த லைஃபை கம்ப்ளீட்டா வெறுத்தாங்க அப்படின்னா, ஈஜிப்ட் லைஃப், இந்த அடிமைத்தன வாழ்க்கை. ஆண்டவரே, எனக்கு கல்மலையிலிருந்து காத்தீங்க, காரிருளிலிருந்து காத்தீங்க, தலைப்பிள்ளை சங்காரத்திலிருந்து காத்தீங்க. இப்போ நான் இன்னொன்னு கேட்கிறேன், என்ன? அந்த எகிப்தின் சேனையோடு சேராதபடி என்னை காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். இப்போ ஏங்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல, யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து எங்க பார்க்கறாங்கன்னா, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு. அவங்களுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? என்ன பயம் வந்துச்சு சொல்லுங்க? திருப்பியும் நம்மள பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, இந்த பயம் வருது. ஐயோ, இந்த பாவம் என்ன தொடருதே, இந்த தீமை என்ன தொடருதே, திருப்பி என்ன பிடிச்சிருமோ, திருப்பி என் லைஃபை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருமோ, திருப்பி என்ன அந்த பழைய அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிருமோ, இந்த பயம் வர ஆரம்பிக்குது. இந்த பயம் வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பவுல் கூப்பிடுவார்ல, நிர்பந்தமான மனிதன் தான். இந்த காலை வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கல்மலை, காரிருள், கொள்ளை நோயிலிருந்து தப்புவிக்கப்பட உனக்கு ஒரு பாதுகாப்புக்காக எவ்வளவு ஜெபித்தாயோ, அதை போல அல்லது அதை விட அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இருக்கிறது. என்ன? ஆண்டவரே, எப்படி முன்னாக இருந்த மேக